வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எங்கடா உங்கள் அப்பாவை காணோம், சட்டசபையில் விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரி, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்த முதலமைச்சர் விஜய் அப்பாவை காணோம் என்ற குட்டி ஸ்டோரி மூலம் அவருடைய விமர்சனத்துக்கு சம்பந்தமில்லாதவை என கலாய்த்துள்ளார். இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகிட்டு வருது. தமிழக சட்டமன்ற ஆளுநர் உரை மீதான விவகாரத்தின் போது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதங்கள் அரங்கேறியது. தமிழக வெற்றி கழகத்தின் அரசை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மின்வெட்டு மற்றும் சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு விவாதங்களை முன்வைத்து கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முதலமைச்சர் விஜய் தனது வழக்கமான பாணியில் ஒரு சுவாரஸ்யமான குட்டி ஸ்டோரியை கூறினார். சட்டமன்றத்தில் தாவேகா அரசு மீதான விமர்சனங்களுக்கு பதிலளித்து உரையாற்றிய முதலமைச்சர் விஜய், மாபெரும் தலைவர்கள் அமர்ந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தமிழக மக்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். தன்னை நோக்கி விமர்சனத்துக்கு கணைகளை தொடுத்து எதிர்க்கட்சி தலைவரும் நன்றி தெரிவித்த அவர், திரைத்துறையில் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து போல சிலர் பேசுகிறாங்க, ஆனால் சினிமாவுக்கு என்பது ரீல் கிடையாது, ரியல். நான் இந்த நிலைக்கு உயர்ந்தது என்னுடைய உழைப்பு மட்டும், தமிழக மக்கள் அளப்பரிய அன்பு அரவணைப்பு காரணம் என்று நிகழ்ச்சியோடு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சாடிய முதலமைச்சர், நமது ஆட்சி என்பது ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் முன்றியெடுத்த ஆட்சி கிடையாது, தமிழகத்தில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அரவணைக்கும் ஆட்சி என்று முழங்கினார். கடந்த 2026 மாதம் சாதி பணபலத்த வாக்குப்படை நச்சு கலந்த மக்களோடு துணையோடு உடைத்தெறிந்திருக்கிறோம் என்று பெருமிதம் கொண்டார். இது வெறும் ஆரம்பம்தான், மக்கள் தங்களுக்கு இன்றே சற்று அவசரம் தர வேண்டும். மேலும் மாநிலத்தில் நிலவும் போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியது யார் என்ற கேள்வி எழுப்பியதோடு, இது மன்னராட்சி இல்லை, மனசாட்சி மக்களாட்சி என்று அழுத்தமாக கூறியிருந்தார். இதற்கிடையே டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முந்தைய ஊழல் குறித்து பேசிய முதலமைச்சர், டாஸ்மாக் என்பது ஒரு கட்சியின் நிதியாக மாற்றப்பட்டிருந்ததும் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து முழங்கலை எழுப்பினாங்க. சபாநாயகர் தலையிட்டு முதலமைச்சர் உரை முடிந்ததுமே எதிர்க்கட்சியினர் பேச வாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் ஆகியோர் எதிர்க்கட்சியினருக்கு குற்றம் சாட்டி தகுந்த பதிலடி கொடுத்தாங்க. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நாங்கள் தொட மாட்டோம், மற்றவர்கள் தொடவிட மாட்டோம், மீறி தொட்டவர்களை சும்மா விட மாட்டோம் என்று முதலமைச்சர் ஆவேசமாக பேசியது. தொடர்ந்து திமுக அவையில் வெளிநடப்பு செய்தாங்க. எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்த பிறகு அவையில் தனது பேச்சை தொடங்க முதலமைச்சர் விஜய் இறுதியாக தனது பாணியில் ஒரு குட்டி ஸ்டோரை பகிர்ந்து கொண்டார். கடும் வெயிலில் முதியோர் ஒருவர் தனது நெற்றியில் கை வைத்து கொண்டு ஏதோ ஒன்றை தீவிரமாக தேடிக்கொண்டார். அதை சற்று வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் பெரியவர் அப்படி என்ன தேடுறார் என்று வினாவினான். அதற்கு அந்த முதியவர், எங்கள் அப்பாவை காணோம் என்று சம்பந்தமே இல்லாமல் கேட்டாராம். இந்த கதையை சொல்லி முடித்த முதலமைச்சர் விஜய் தற்போது எதிர்க்கட்சியைப் போல தானும் இது போன்ற சம்பந்தமில்லாமல் கதைகள் சொல்ல முடியும் என்று மறைமுகமாக அவர்களை எள்ளி நகையாடி தனது உரையை நிறைவு செய்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. நன்றி.